அபய சங்கு ஊதுடா என்று சொல்லேனே அந்த சங்கை மறைத்து விட்டாளே அதவளாக்கிய கண்ணன் மகனே அந்த சூரியன் உதிக்கும் முன்னே காவலுக்கு போன் சொன்னேனே சுத்தமா எல்ல விட்டு போயிட்டாடா ராஜா தந்தை எப்பொழுது ஓடி வருவான் காலையில் சூரியன் உதயக்கும் முன்பதாக தந்தையே அப்படி என்று ஓடி வருவாயே அவரமாகிய போருக்கு நான் போகும் பொழுதெல்லாம் தந்தை வருகின்ற பொழுது என் தேவையா அழகாக என் மகனால் ஓடி வருவான். தந்தையே போருக்கு போறீங்களே, நான் தேரை உங்களுக்கு முன்பதாகவே அலங்காரம் செய்து வைத்துவிட்டு ரதத்திலே ஏறி அமர்ந்து தந்தையே ரதத்தை எடுங்கள் என்று சொல்லி எதிர்புறமாக நின்று ஓடி வந்து தந்தையே போய் வாருங்கள் என்று சொல்வாயே. கண்ணே, இனி உன் முகத்தை எப்பொழுது நான் காணப்போறேன் அப்பா என்று ஒரு வார்த்தை எழுதி சொல்லுவாயா? தந்தையானவள் இறந்தால் ஒரு பிள்ளையானவள் சொல்லி வைக்க வேண்டும். இந்த படுபாவி எல்லாம் பாவ செய்தேனோ. இது நாள் வரை உன் தாயை பார்த்து அவரை வணங்கி எங்கு சென்றாலும் வெற்றியை தேடி தருவாய் என்று சொல்வேன். ஓடி வந்து என் மடி மீது அமர்ந்து, தந்தையே, இந்த உலகத்திலே எனக்கு தந்தைமார்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டாய். ஓடி வந்து, அப்பா, உனக்கு தந்தைமார்கள் 5 பேர்கள் என்று சொல்லி எனக்கு பாட்டமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டாய். நான் என்ன ஒரே தேல் தெரியுமா? சந்திரகுலத்திலே உனக்கு பாட்டல்வார்கள் 36 பேர் இருக்க, அவரெல்லாம் ஓடி வந்து என் பேரப்பிள்ளை எங்கனால் என்ன கேட்டானா என்ன செய்வேன்? உன் தாயானவள் ஓடி வந்து என் மகன் எங்க கேட்டானா என்னடா சொல்லுவேன்? ராஜா, எப்பொழுது இந்த உன் தந்தையான பெரிய தந்தைக்கு காவலுக்கு வந்து உன் உயிரை திறந்தாயோ, இனி இந்த பாவி உயிரை வைத்து நான் வாழ மாட்டேன்.
வருகிறேன் இதோ. ஒரு வார்த்தை கேட்டேனே மாமா, இன்று தினத்திலே எனக்கு ரத்தமான வீசுகிறது என்று சொல்லேனே. அப்பொழுதாவது உன் மகளுக்கு ஆபத்து வந்தது என்று சொல்லானா? என் மகளை கொல்லிவிட்டார்களே கொலகாரம் பாவிங்க. என்னடா மாறி போக போறீங்க? என் பிள்ளையே போன பிறகு இந்த உயிரை வைத்து நான் வாழ மாட்டேன். யாகத்தை வளர்த்தி அந்த யாகத்திலே என் உயிரை நான் வாங்கி ஐயா, நான் தான் அந்தனர். நீ யாராயிர ஐயா? இந்த நேரத்தில் ஏழு ஓடி வந்து இந்த பாதகத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைய தினத்திலே என் மகனாக ஒரு பிள்ளை அவன் இறந்து நான் அக்கினியை ஊட்டி இறக்கின்ற நேரத்திலே அன்றைக்கு என்ன சத்தியம் செய்கிறார் அல்லவா? ஐயா ராமனரே, ஒரு நாள் தினத்திலே ரதத்திலே ஆரவரம் செய்யும் பொழுது ஒரு பிராமணனாகப்பட்டவர் யாகத்தை வளர்த்து